إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى في التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை வல்லவர் ரஹ்மானுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டு பண்ணக்கூடியவைகள் விதத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் எங்களை நரகத்துக்கு பாலிட்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் உரையின் துவக்கத்தில் ஞாபகமூட்டியதை நானும் உங்களுக்கு ஞாபகமூட்ட கடமைப்பட்டுள்ளேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய அழைப்பை ஏற்று ஃபத்வா பிரசங்கம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னால் யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு சமூகம் தருவார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் வழங்கப்பட இருக்கக்கூடிய நன்மையை கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு நாமெல்லாம் உலக விவகாரங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டுவிட்டு நேர காலத்தோடு பள்ளிவாசலுக்கு சமூகம் தந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா என்னுடைய உங்களுடைய எண்ணங்களை கேட்டு கூலி வழங்க போதுமானவனாக இருக்கிறார். ஆரம்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் உட்காரக்கூடிய முறைகளை ஒழுக்கங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபியை பார்க்கிறாரு. இப்படி உட்கார கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி. தன்னுடைய இடது கையை அப்படின்னால ஊண்டி உட்கார்ந்து இருக்கிறார். இடது கையை பார்த்துட்டு சொல்றாங்க, நான் தஜ்லிஸ் ஜல்சத்தல் மக்தூபி அலைஹி. அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் உண்டான மக்கள், அல்லாஹ் தஆலா கோபித்த அந்த மக்கள் உட்கார்ற மாதிரி நீங்க உட்காராதீங்க அப்படின்னு தடுத்தார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்ய ரசூலுல்லாஹ் சொன்னதனால இடது கையை மாத்திரம் மூண்டி உட்காருவதை தான் நாம் தவிர்த்து கொள்ளணும். அதுக்கு மாற்றமா செய்யலாம். வலது கையை மாத்திரம் மூண்டி உட்காரலாம், வலதையும் இடதையும் சேர்த்து மூண்டி உட்காரலாம். ஏன்னா சில மாதிரி கட்டு மாதிரி ஒரே இடத்துல ஒரு சப்போர்ட் இல்லாம உட்கார கஷ்டம். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, யாராச்சும் அப்படி செஞ்சாங்கன்னா இந்த செய்தி அந்த சகோதரம் வைத்து ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தடையை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தில் அல்லாஹ் என்றால் யார் என்பதை புரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை ஞாபகமூட்டலாம் நினைக்கிறேன். உலகத்திலே இருக்கக்கூடிய இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கலைகள் வந்திருக்கு. உயர்ந்த கல்விகள் என்று எத்தனையோ கல்விகள் இருந்தும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு
என்ன அர்த்தம்? மஅபூதுன், அல்லாஹ் தஆலா வணங்கப்படக்கூடியவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொல் தான் அல்லாஹ். அதிக இலாஹுன் என்ற வார்த்தையிலிருந்து என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் அல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். வணங்குவதற்கு தகுதியான ஒரு இறைவனை குறிக்கக்கூடிய சொல் தான் அல்லாஹ் என்ற சொல். இந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதனுடைய சிறப்பை கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் நாத வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று யார் அறிந்து கொள்றார்களோ, தெரிந்த நிலையில் மௌத்தாகிறார்களோ, இவர்கள் சொர்க்கம் போவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அன்பார்ந்தவர்களே, சும்மா நாங்க வணங்குறோம், முஸ்லிமா இருக்கிறோம் என்றதுக்காக அல்ல, வணங்குவதற்கு இவன் தகுதி, வணங்குவதற்கு அல்லாஹ் மட்டும்தான் தகுதி என்பதனை ஒரு முஸ்லிம் நிரூபிக்க வேண்டும். அதை எப்படி நிரூபிக்கணும்? வாயால சொன்னா போதாது. அன்புள்ளவர்களே, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் தான் என்பதனை ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்ட வேண்டும். எப்படி அதை நிரூபிக்கிறது என்றால் தொழுதுதான் காட்டணும், வேற வழக்கம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்து 5 நேரம் தொழுது நீ வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை கட்டாயமாக நாங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்போதான் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லுடைய அர்த்தத்தை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும். அன்பார்ந்தவர்களே, வெறும் சொல்லோடு வார்த்தையோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அன்புள்ளவர்களே, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் என்ற பெயரை கேட்டாலும் நடுங்குவாங்களாம். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذிக்ரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் என்று சொன்னால் மூமின்களுடைய உள்ளம் நடுநடுங்கி போகும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லி காட்டப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். சில நேரம் அல்லாஹ்வின் பாவங்கள் செய்யும் போது, தவறுகள் செய்யும் போது, ஹராமான செயல்கள் செய்யும் போது, தொழுகை விட்டு தூரமாகும் போது, ஃபஜ்ர் தொழுகை, இஷாவுடைய தொழுகை போன்ற முக்கியமான தொழுகை தொழாம வீட்டுல, கிரவுண்ட்ல, ரோட்ல சும்மா நாங்கள் காலத்தின் நேரத்தில் கழிக்கும் போது, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் என்ற வார்த்தை எங்களுக்கு சொல்லப்படும் போது கட்டாயம் அல்லாஹ்வுடைய பயன் எங்களுக்கு வரணும். அதான் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய பெயரை ஒலிக்கின்ற பொழுது ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே பயம் வர வேண்டும். இந்த பயம் வரல என்று சொன்னால் அல்லாஹ்வை பத்தி யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் யாருன்னு நாங்க சரியா புரிந்து கொள்ளல என்ற செய்தியை நாங்க புரிந்து கொள்ளணும். அதற்காக அல்லாஹ் யாருன்னு நாம தேடி படிக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹீஹ் புகாரில ஒரு செய்தி வருகிறது. 3444வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரஆ ஈசா இப்னு மரியம் ரஜுலன் யஸ்ரிகு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மனுஷன் களவெடுக்கிறது கண்டாங்களாம். அல்லாஹ்வுடைய நபி ஒரு மனுஷன் யாருக்குமே தெரியாம ஏதோ ஒண்ணு களவெடுக்கிறாரு. களவெடுக்கிறது இன்னும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சடக்க, நீ களவெடுத்தீங்க தானே, களவெடுத்தீங்க தானே கேட்கிறாரு. கேட்கும் போது கல்லா வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு. அந்த மனிதன் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியே இல்லையே, நான் களவெடுக்கலையே. வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு, வணங்குறதுக்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா, அந்த அல்லாஹ் மீது, அந்த இறைவன் மீது சத்தியமாக நான் அப்படி செய்யவே இல்லை, நான் களவெடுக்கலன்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமன்து பில்லாஹ், ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை நான் நம்பி இருக்கிறேன். ஃபகஜபத் ஐனைனி, என்னுடைய 2 கண்ணும் என்ன செஞ்சிட்டு பொய் சொல்ல, நான் பார்த்தது பொய். அல்லாஹ்வே சத்தியம் பண்ணிட்டாங்க, அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி நான் களவெடுக்கலன்னா, களவே எடுக்கல அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வை அவன் முதன்மைப்படுத்தி சொன்னதனால
அல்லாஹ் தஆலாவுக்கு பயந்தாங்க. தான் பார்த்தவனா பார்த்தது பொய்யா, அப்ப நான் பொய் சொல்றேனா அப்படின்னு விவாதம் இல்ல, அல்லாஹ் தஆலாவை நம்பினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை எங்களுக்கு வரணும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவை கட்டாயம் நாங்கள் யாரென்று புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில அடிப்படைகள் இருக்குது. சில அடிப்படை விஷயங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் தெரிந்து கொள்வோமா இருந்தால், புரிந்து கொள்வோம் என்றால், அல்லாஹ் யார் என்று புரிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கும். ஏன்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் ஒன்று நாம் கட்டுறோம், அதனுடைய பேஸ்மெண்ட் அத்திவாரம் உறுதியாக இல்லைன்னு சொன்னால் அந்த கட்டிடம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் கொஞ்ச நாள்ல தாக்கு பிடிக்க போகுது. ஒரு சில காலங்கள் கடந்து இடிந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலாவை பற்றி தெரியாமல் நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ்வை பற்றி நாங்கள் எந்த தெளிவும் இல்லாமல் சும்மா வளமையாக உம்மா வாப்பா முஸ்லிம் அதனால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்கிறோமா இருந்தால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஈமானில் பலகீனம் அடைவோம். சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, இஸ்லாத்துக்கு எதிராக எதிர்ப்பு அலைகள் வருகின்ற பொழுது, பொருளாதாரத்தில் நஷ்டங்கள் வருகின்ற பொழுது, சொந்த பந்தங்கள் உயிர்கள் நேசத்துக்குரியவர்களை நாங்கள் இழக்கின்ற பொழுது நாங்கள் ஈமானை இழந்து விடுகிறோம். என்ன காரணம்? இது அல்லாஹ்வை பற்றி நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாத காரணம். அல்லாஹ் யாரு நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்றால், அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்டவன் தான், அல்லாஹ்வுடைய ஸ்டைல் இதுதான், அல்லாஹ்வுடைய சுன்னா இதுதான், இப்படித்தான் அவன் செய்வான். இந்த அடிப்படை எங்களுக்கு புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த அடிப்படை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமானில் நாங்கள் முழுமை அடைந்து விடுவோம். ஈமானில் நாங்கள் பலமுள்ளவர்களாக மாறிவிடுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இராதத்துல்லாஹ் அல்லாஹ் தஆலா தான் இந்த உலகத்தை இயக்குகின்றார். உலகத்தில் நடக்கக்கூடியது அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் எல்லாம் நடக்குது. மழை வருகிறது என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம், வெயில் அடிச்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம், லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம், உயிரோடு நாங்கள் வாழ்கிறோமாக இருந்தாலும் மரணிக்கின்றோமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படையை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்பித்து படிச்சு கொடுக்கிறார். எப்படி சொல்லி கொடுக்கிறார் என்றால், பாருங்க, உஹது களம், உஹது களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயப்பட்டாங்க. அவருடைய முகத்துல காயப்பட்டு ரத்தம் ஓடுது, பல் உடைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மயங்கி விழுந்து எழுப்புறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்பட்டு ரத்தத்தோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை காயப்படுத்திய சமூகம் எப்படி வெற்றி வரும்? அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய ரசூலை காயப்படுத்திய, இரத்த காயத்தை ஏற்படுத்திய இந்த சமூகம் எப்படி வெற்றி வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி தவறு. இது பிறனத்தை அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறார். எப்படி அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை
அது ரசூல்லா இருந்தாலும் சரி, யாராவது இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல தலைமோட இயலாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுவதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நாடினால் என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அதெல்லாம் செய்வதற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்குது, அதிகாரம் இருக்குது, சக்தியும் வல்லமையும் இருக்குது. இதை நமக்கு கேள்வி வைக்கலாது. உதாரணத்துக்கு உலகத்தில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுக்கு அதிகாரமும் சக்தியும் இருக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்தியை பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபனாதத்துல் மலாயிகா, இவங்க தொழுவிட்டு இருக்கும்போது மலக்குமார்கள் கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அல்லாஹ் யுபஷ்ஷிருக்கு பியஹ்யா, உங்களுக்கு யஹ்யான்னு சொல்லக்கூடிய பிள்ளை கிடைக்கும். இவர் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பஷாரத்தாக சொல்லுகிறான், உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்க போகுது நற்செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான் மலக்குமார்கள் சொன்னார்கள். இதை கேட்டுட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? கால ரப்பி அன்னா யகூன் லி குலாம், எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? எனக்கு தான் வயசு வேண்டி, எலும்பெல்லாம் மித்தி போய்விட்டது, என்னுடைய முடிகள்லாம் பழுத்து விட்டது, வயது முதிர்ந்தவனாக நான் இருக்கிறேன். என்னுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியமற்ற மலட்டு தன்மை உடையவளாக இருக்கிறார். இப்படித்தான் என்னுடைய சிச்சுவேஷன். இப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு எப்படி அல்லாஹ் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது அல்லாஹ்வுடைய பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றார், கதாலிக அல்லாஹ் யஃஅலு மா யஷா, எப்படி குழந்தை கிடைக்கும் எங்களுக்கு கேட்டதுக்கு அது அப்படித்தான் கிடைக்கும், அப்படித்தான் நடக்கும். அது யஃஅலு மா யஷா, அவன் நினைச்சதை செய்வான். நினைத்ததை செய்வதற்கு சக்தி உள்ளவன் ரப்பல் ஆலமீன். இது போதாத அவனை வணங்குறதுக்கு, இது போதாத அவனை தெரிஞ்சு கொள்றதுக்கு, இதுதான் அல்லாஹ் தஆலா. அவன் நினைச்சா சாதிப்பான், நினைச்சா செஞ்சு முடிப்பான். அது உங்களுக்கு எத்தனை வயசு போனாலும் பரவாயில்லை, குழந்தையற்ற மலடாக உங்களுடைய மனைவி இருந்தாலும் பரவாயில்லை, ரப்பல் ஆலமீன் நினைச்சாலும் வைங்க, அவன் நடத்தியே தீருவான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை பாருங்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை ஆழமாக ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் குளிக்கிறதுக்கு போறாங்க. குளிக்க போனா குளிக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. பதறி போயிட்டாங்க, என்னடா இது அப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பயந்து சொன்னாங்க, அல்லாஹ்வே சத்தியமாக நீ என்னை விட்டு வெளியே பேத்துருங்க, வெளியே பேத்துருங்கன்றாங்க. கவலை பயந்தார்கள். ஏன்? தனியே இருக்கும்போது ஆணோட எந்த ஒரு ஒட்டு உறவு இல்லாத ஒரு பெண்மணி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த மனுஷன் சொன்னாரே, நான் சாதாரண மனிதன் அல்ல, நபிமார்களுக்கு தூது செய்தியை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை தரப்போகிறான். ஆச்சரியப்பட்டாங்க. என்ன சொன்னாங்க? அன்னா யகூன் லி வலதுன் வலம் யம்சஸ்னி பஷர், இதுவரைக்கும் எந்த ஒரு ஆண் என்ன தொட்டது கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒழுக்கமாக வந்துக்கிறான். வலம் யகு பகியா, ஒரு பாவியாக விபச்சாரத்தில் கூட ஈடுபடல, அப்படின்னு இல்ல, எந்த ஒரு ஆணும் என்னை தொட்டது கூட கிடையாது. இப்படி இருக்கும் போது எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? கேட்கும்போது அல்லாஹ் தஆலாவுடைய பதில் கதாலிக் அல்ல, அது அப்படித்தான், கதாலிக் அப்படித்தான், அல்லாஹ் நாடுதான் செய்வான். கதாலிக் அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, அவன் நினைத்ததை படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் அல்லாஹ் தஆலா. அவன் அப்படித்தான் படைப்பான், அவன் அப்படித்தான் உருவாக்குவான், அவன் அப்படித்தான் செய்வான். அப்படி என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு குன் ஃபயகூன், ஏதாச்சும் செய்யணும்னு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு அல்லாஹ் தஆலா நினைச்சான்னு வைங்க, அவனுக்கு அது கஷ்டமே கிடையாது,
இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் வணங்குவதற்கு தகுதி இல்லையா? இந்த ரப்பை நாங்கள் ஏன் வணங்காமல் இருக்கின்றோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு சக்தியும் வல்லமையும் படைத்த அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் தான் இறைவன் என்பதை ஒட்டுமொத்த உலக சமூகமும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அன்பார்ந்த நல்லவர்களே, இப்போ முஸ்லிமாக நாங்கள் இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். அல்லாஹ்வுடைய சக்திக்கு மீறி எதுவும் நடக்காது. அவன் நினைச்சான்னு சொன்னால் அவன் நடத்தி முடிப்பான். இதுதான் அல்லாஹ் தஆலா. இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா மீது நம்பிக்கையும் ஈமானையும் அதிகப்படுத்தி வாழக்கூடிய மக்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவை பற்றிய தெளிவு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் எங்களால் முழுமையாக படித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வை பற்றிய செய்தி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயம். அதை பற்றி படிக்க வேண்டும் என்ற அடிப்படையை நான் இந்த இடத்துல நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை பற்றிய அறிவை, அல்லாஹ் தஆலா யார் என்பதனை, அவருடைய பெயர்களை பற்றி, அவருடைய பண்புகள் எல்லாம் எப்படி இருக்குது என்பதனை கட்டாயம் ஒரு முஸ்லிம் வாழ்க்கையை தெரிஞ்சே இருக்க வேண்டும். இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இஸ்லாமிய ரீதியாக எவ்வளவு பெரிய கட்டு, ஃபிக்ஹ் ரீதியாக தஃப்சீர் என்ன அறிவு இருந்தாலும் அது பயனளிக்காது. கட்டாயம் அடிப்படையில் இருக்கணும். அல்லாஹ் யார் என்பதனை ஒரு முஸ்லிம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது அடிப்படை நாம் பார்த்தோம், அல்லாஹ் தஆலா தான் நாடினால் எதைவேணாலும் செய்வான். இந்த செய்தி ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எங்களோட வாழ்க்கையில என்ன சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள், நாம யாரும் சிறுக்கு செய்ய போறதில்லை, சிலை வழங்க போறதில்லை, கபரை வழங்க போறதில்லை, இறந்தவர்கள்ட்ட செத்து போன மனிதர்கள்ட்ட உதவி கேட்க போறதில்லை. ஆனால் எங்கிட்ட இருக்கக்கூடிய இணை வைத்தலோடு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குணம் என்னன்னு சொன்னால், சில நேரம் சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ் தஆலா மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை குறைவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வை ஏசுறோம், காலத்தை ஏசுறோம், மழையை ஏசுறோம், வெயிலை ஏசுறோம். இப்படி சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது ரப்பை நாங்கள் திட்டக்கூடியவர்களாக மாறுகிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படை விஷயம் எங்களுக்கு இருக்கும் என்றால் அல்லாஹ் யார் என்பதனை இந்த அடிப்படையில் நாங்கள் தெளிவாக இருந்தோமாக இருந்தால் நிச்சயமாக அப்படியான சோதனைகள் வரும்போது பொறுமையாக இருக்கும். இரண்டாவது விஷயம் என்னென்றால், இதெல்லாம் நடக்கும் போது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் கீழ் வரும்போது இந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறணும். எப்படின்னு சொன்னா, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் செஞ்சா சரியா தான் இருக்கும். எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது, அந்த குழந்தைக்கு ஊனமுற்றதாகவோ அல்லது ஏதோ ஒரு நோய், ஒரு குறைய வச்சு அல்லாஹ் குழந்தை தந்திருக்கிறான். இந்த பிள்ளை எனக்கு இப்படி ஒரு, இந்த பச்சை பிள்ளைக்கு ஒரு சோதனையா, எனக்கு ஒரு கஷ்டமா? கண்ணியத்துக்குரியவர்களே, அண்மையில ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம், கவலையான ஒரு செய்தி. திருமணம் முடிஞ்சு 10 நாள் தான் மருத்துவதற்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. கணவனை பிரிஞ்சு இருக்க முடியாது பெண்ணுக்கு. அந்த பெண்ணுக்கு கணவனை பிரிஞ்சு இருக்க முடியாதாம். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு புற்றுநோய் என்ற ஒரு தகவல் கேள்விப்பட்டு அவங்க அந்த இடத்துல விழுந்து மயக்கம் உள்ளதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பெண்மணி மருத்துவத்துக்காக அனுமதிக்கப்பட்டு கொஞ்ச நாளையில மரணிச்ச செய்தி அது கவலையை தந்தது என்று அந்த வைத்தியர் இணையதளத்தின் மூலமாக மக்களுக்கு அந்த கவலையான செய்தி பரப்புவதை பார்க்கிறோம். புதிய ஜோடி, புதிய தம்பதிகள் எவ்வளவு ஆசையோடு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய மனைவியோடு வாழ வேண்டும் என்று வெளிநாட்டை விட்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்திருப்பாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, இவருக்கு இப்படி இழக்கணுமா? சில நேரங்கள் பேசுறதுதானே. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி எல்லாம் பேசுவது பிழை என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி தருகிறார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உங்க மனைவியோடு நல்ல
சூரத்துல் பக்ராவில் இன்னொரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சில நேரம் நீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க கூடாது, நீங்க வெறுப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எது கிடைக்கும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது, ஆனா அது நல்லதா இருக்கும். சில நேரம் இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுவோம், ஆனா அதுதான் நடந்திருக்கும். அல்லாஹ் சொல்ற அது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு தான் சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ் தஆலா, வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னா எப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டும்? கணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய செயல், இதுதான் அல்லாஹ்வுடைய செயல். அல்லாஹ் யாருன்னு நாம புரிந்து கொள்றதுக்கான அடிப்படை இதை புரிந்து கொள்ள வேண்டாம். உதாரணத்துக்கு பாருங்க, வைத்தியர் இருக்கிறார் இல்லையா, வைத்தியருக்கு தெரியும் ஆபரேஷன் பண்ணும்போது வைத்திய வச்சாரு, நெஞ்சு வச்சாரு, எப்ப வெற்றிக்கு நாம பதறோமா, பயப்படுவோமா? இல்ல. ஏன்? இத பத்தின அறிவு தெளிவா அவருக்கு இருக்குது. அந்த வைத்தியத்தை பற்றிய விவரம் அவருக்கு இருக்குது. அவரை வெற்றினால குத்தினால நாங்க ஒண்ணு செய்ய மாட்டோம். சாதாரண ஒருத்தர் மீது வெட்ட போறாரு, அவருக்கு என்னன்னு தெரியாது, மருத்துவத்தை பத்தி தெரியாது. சலூனுக்கு போறோம், பாபாட்ட பேசி முடி வெட்டுறோம், அவனுக்கு எப்படி வெட்டணும், எப்படி ஸ்டைலா வெட்டணும் அவனுக்கு தெரியும். சாதாரண வந்து நான் வெட்டிட்டு கத்தரி தூக்கிட்டு வந்தா ஓடிடுவோம். ஏன்? அவனுக்கு தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி தான் எல்லாத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் உன்னை செய்யான் என்றால், இப்படி ஒரு கொலையை தந்தான் என்றால், வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தினான் என்றால், ஒரு நோயை தந்தானாக இருந்தால், அந்த அடியானுக்கு அது நல்லதாக இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொற்று நோயை பற்றி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யகூன அதாபா, அது ஒரு வேளை அதாபா இருக்கும். தொற்று நோய் அதாபு தானே, வேதனை தானே. மனிதனுக்கு நோய் வரும்போது, கஷ்டம் வரும்போது வேதனையாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படி மாற்றி கொடுக்கிறான்? ரஹ்மத்தல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு அதை அல்லாஹ் தஆலா அருளாக மாற்றி கொடுக்கிறான். இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய ஸ்டைல், இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய அடிப்படை, இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னah. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டோம் என்றால் என்ன கஷ்டம் வந்தாலும், யா அல்லாஹ் நீ ரப்பு, நீ என்னை படைத்தவன், நீ யாரே? என்னை படைத்து பரிபாலிக்க கூடியவன். எனவே இந்த உடலும் உயிர் உனக்கு, இந்த உயிர் உனக்கு சொந்தமானது. அதனால உன்னுடைய அடிமை என்ன வேணாலும் செஞ்சு போய். கடையில பஸ் இருக்கிறாரு, வேலைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன வேணாலும் வாங்கலாமா இல்லையா? என்ன காரணம்? அவர் முதலாளி, ஒரு தொழிலாளி. அடிமைக்கு சொன்னால் செய்யத்தான் வேண்டும், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு என்ன தந்தாலும், எங்களுக்கு என்ன சோதனைகளை தந்தாலும் ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படை அல்லாஹ் யார் என்ற செய்தி நாங்கள் இன்னும் சில செய்திகள் இருக்கு தேடி நாங்கள் படிக்கணும். படித்து அல்லாஹ்வை பற்றிய ஒரு முழுமையான தெளிவோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய முஸ்லிமாக மாறுவதற்கு ரஹ்மான் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.